அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி, முன்னாள் முதல்வர் எடப்பாடி அவர்கள் வந்து ஒரு தேர்தல் அறிக்கை ஒன்று விட்டுருக்காங்க. அதில் வந்து வட்டி இல்லா கடன், அதாவது இஸ்லாமியர்கள் பெரும்பாலும் இந்த வட்டிக்கு போக மாட்டாங்க, வாங்க மாட்டாங்கன்றது ஒரு நிலைப்பாடு. நிறைய பேர் அதை ஃபாலோ பண்ணுறாங்கன்னு கூட சொல்லலாம். அப்படி இருக்கும் பட்சத்தில் வட்டி இல்லா கடன் அப்படின்ற ஒரு கான்செப்டை எடப்பாடி அவர்கள் தேர்தல் அறிக்கையாக கொடுத்துருக்காங்க. இது வந்து இஸ்லாமியர்கள் வாக்கை வந்து தன்னிடம் ஈர்ப்பதற்காக அவர் அந்த மாதிரியான ஒரு அறிக்கை கொடுத்துருக்காரா, இல்லை வேற அதை எப்படி பார்க்குறீங்க? முதல் கட்டமாக ஒரு வாக்குறுதி கொடுத்துருந்தாரு, தேர்தல் வாக்குறுதின்னு. இன்னும் இரண்டாவது கட்ட வாக்குறுதி நிறையா சொல்லியிருக்காரு. அதில் முக்கியமாக வந்து ஒரு வரலாற்றில் இல்லாமல் ஒரு புது விஷயமா இருக்கு. ஏன்னா மொத்தமாக ஒரு தேர்தல் அறிக்கைகளை உருவாக்கி தான் அரசியல் கட்சிகள் தருவாங்க. அங்கேருந்து வெளியே வந்த செங்கோட்டையன் கூட ஏதோ ஒரு பயத்தில் இருக்கிறாங்க, இப்படி ஒரு சூழ்நிலைகளில் அவங்க அறிவிக்கிற மாதிரி வருது அப்படின்றாங்க. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் ஏற்கனவே அவர் முதல் தடவை அறிவிக்கும் போது கூட 1000 ரூபாய் உள்ள அந்த தொகை வந்து நான் 2000 ரூபாவா தருவேன் அப்படின்ற மாதிரி ஒரு அறிவிப்பு செய்தார். ஃபர்ஸ்ட் 1000 வந்து 1500 சொன்னாரு. இந்த 1000 ரூபாயை வந்து திமுக அரசு அறிவிக்கும் போது பாசிபிலிட்டி இல்லைன்னாரு. அதை தான் சொல்ல வரேன். 1000 ரூபாவை 2000 ரூபான்னு அறிவிக்கிறார். இப்போ 1000 ரூபாய் கொடுக்கும்போது அது எப்படி சாத்தியப்படும், இவ்வளவு கடன் இருக்கு அப்படின்னு சொல்லி விமர்சனம் பண்ணார். அப்போ வாக்குறுதி அளிக்கும் போது இது சாத்தியமில்லைன்னு ஏற்கனவே சொன்னவர் இப்போ ஒரு வாக்குறுதியை தருகிறார் என்று சொன்னால் அதை மக்கள் நம்பவும் மாட்டாங்க. யதார்த்தமா என்னன்னா, இப்போ நிறைய வாக்குறுதிகள் இலவச பஸ், ஆண்களுக்கும் இலவச பஸ், நம்ம சிரிக்கிற மாதிரி தான் இருக்கும். பெண்களுக்கும் இலவச பஸ், ஆண்களுக்கும் இலவச பஸ். அப்புறம் கவர்மெண்ட்டுக்கு எப்படி வருமானம் வரும், என்ன பண்ணுவாங்க, என்ன செய்வாங்கன்னு ஒரு நகைச்சுவை மாதிரி கலந்த மாதிரி. அதாவது ஜும்லான்னார் ஒரு தடவை அமித்ஷா, என்னங்க இந்த மாதிரி 15 லட்சம் வங்கி கணக்கில் போடி, அதெல்லாம் ஒரு சும்மா தேர்தல் நேரத்தில் பேசுறது. அவங்களோட கூட்டணி வச்சிருக்கக்கூடிய இவங்களுடைய பேச்சை வந்து நம்ம எந்த நேரத்திலையும் எடுக்கவும் முடியாது. அது இல்லாமல் இப்போ இந்த சிறுபான்மை சமுதாய மக்களுக்கு, அதாவது முஸ்லீம்களுக்கு மட்டும் சொல்லலை அவர், இந்த வட்டியில்லா கடன் என்பது சிறுபான்மை சமுதாயம் எல்லாருக்குமே உள்ளது. யாரெல்லாம் சிறுபான்மை சமுதாய மக்கள் அதை பொதுவாக தான் சொல்லியிருக்காங்க. வட்டி இல்லாத கடன் போது அது முக்கியமாக சிறுபான்மையர் உள்ள வருவாங்க இல்லையா? கண்டிப்பா முஸ்லீம்களுக்கு அது ஒரு பயனுள்ள ஒரு திட்டம் தான் அது. ஆனா இவர் கொண்டு வருவாரா, இவர் கொண்டு வர விடுவாங்களா? ஆமா, ஜும்லா தான் இது. கடந்த காலங்கள்ல முஸ்லீம்கள் வந்து ரோட்ல இறங்கி போராடிட்டு இருக்கிறோம். எந்த அளவுக்குனாக்கா நீங்க ஷாஹின்பாக் பகுதியெல்லாம் பாத்தீங்கன்னா வெயில், மழை, பனி, டெல்லியிலலாம் கடுமையான பனி, அதையெல்லாம் பொருட்படுத்தாம நாட்கணக்கில் மாத கணக்கில் இருந்து ஒரு ஜனநாயக போராட்டம், அந்த சிஏஏ போராட்டம் தமிழ்நாட்டிலேயே நம்ம எல்லா இடங்கள்லையும் சாலைகளில் இறங்கி போராட்டம் நடத்துகிறோம். அதற்கு காரணமாக இருந்தவங்க இவங்க. அதற்கு பிறகு நாங்கள் தவறு செஞ்சிட்டோம், நாங்கள் இனிமேல் செய்ய மாட்டோம், இனி நாங்கள் கூட்டணி வைக்க மாட்டோம், எங்களுடைய கட்சிக்கு அது பாதிப்பாக இருக்கிறது, சிறுபான்மை சமுதாய மக்கள் எங்களுக்கு கடந்த தேர்தலில் வாக்களிக்கலை என்பதையெல்லாம் நாங்கள் போய் சந்தித்தோம். அவர் வந்து பாஜக கூட்டணியிலேருந்து வெளியே வந்த உடனே நாங்கள் போய் சந்தித்து நீங்கள் வெளியே வந்துருங்க. முறை அவர் வெளியே வந்தனால எஸ்டிபிஐ கூட அவரோட கூட்டணியிட்டு பாராளுமன்ற தேர்தல், ஆமாம், கடந்த பாராளுமன்ற தேர்தலில் வந்து கூட்டணி இல்லாமல் தனியாக தானே சந்திச்சாங்க. சரி, வெளியே வந்துட்டாங்க. நாங்கள் அதை தான் விரும்புகிறோம். இங்கே திராவிட கட்சிகள் தனியாக நிற்கணும், மதவாத கூட்டணி அமைக்காமல் இவங்க 2 பேரில் யார் வேணாலும் மாறி மாறி ஆட்சி செய்யலாம். மக்கள் வந்து எது நல்லதுன்றதை பார்த்து வாக்களிக்கிறதுக்கு தயாராக இருக்கிறாங்க. ஆனால் இவங்க சில நெருக்கடி அழுத்தத்தின் காரணமாக அங்கே போய் சேர்ந்துக்கிட்டு முஸ்லீம்களுடைய ஒட்டுமொத்த ஓட்டுகளையும் அவங்க வந்து இழக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில தான் இந்த தேர்தலை சந்திப்பாங்க. சிறுபான்மை சமுதாயத்தின் பேரில் அவங்க என்ன வாக்குறுதி கொடுத்தாலும் மக்கள் நம்ப மாட்டாங்க. இப்போ நீங்கள் சொல்றது முஸ்லீம்களின் ஓட்டுகளை இழக்கிறாங்க, அது அந்த ஓட்டு அப்படியே திரும்பி திமுகவுக்கு போகும் அப்படின்றது தான் எல்லாருக்கும் தெரியும்.